ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, உன்னிடத்தில் இந்த முருகப்பெருமான் ஒன்று பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. அது இரகசியமாகத்தான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். நான் சொல்வதை தனியாக கேள். யாரிடமும் நான் சொல்வதை பகிர்ந்து கொள்ளாதே என் செல்லமே. பிறகுதான் உனக்கான நல்லதொரு அற்புதம் நடக்கும். உனக்காக நல்ல செய்தி வந்துள்ளது. அதற்கு முன் ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள். நான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு. இந்த முருகப்பெருமான் என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றார் என்பதை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் செல்லமே. ஏன் உனக்கு நான் கெட்டது நடக்க விட்டு விடுவேனா இந்த முருகப்பெருமான்? கெட்டது நடப்பது போலவும் உனக்கு தெரியும். ஏன் உனக்கான பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் இருக்கும். கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக கொட்டி கிடக்கிறது என்று உனக்கு தோன்றினாலும் இறுதி நொடியிலாவது எனது கரங்களை கொடுத்து இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாற்றி விடுவேன். சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆனாலும் இதுவும் கடந்து போகும். உன்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் வந்துவிட்டது. இதைத்தான் உனக்கு நான் ரகசியமாக சொன்னேன் என்று சொன்னேன். உன்னுடைய உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடத்தில் செலுத்து. அப்போது நான் உன் கண் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் என்பதை நீ கண்கூடாக உணர்வாய். நிச்சயமாக நான் உன்னை பார்க்கச் செய்வேன். நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் உனக்கு ஆறுதலாக வந்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ சோர்ந்து போய் இருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன். அதே சமயத்தில் நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்களை தரும் முன்னோடியாக வந்து நிற்கிறேன். எப்படி தெரியுமா? யார் ரூபத்திலாவதும் வந்து நிற்பேன் நிச்சயமாக. யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றவள் நான் பெற்றிருக்கிறேன். உன்னிடத்தில் நான் பலமுறை நான் பேசியிருக்கிறேன். எவர் மூலமும் உனக்காக என்னால் பேச முடியும். இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறேன். பலமுறை, ஏன் பல்லாயிரம் முறை என் செல்லப்பிள்ளை உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டுதான் இருந்திருக்கிறேன். உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது. நான் சொல்வதை ரகசியமாக வைத்துக்கொள். நிச்சயமாக இதே வேளையிலே உனக்கான நாளாகத்தான் நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா? அப்போதே புரிந்து கொள் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று. இன்று நீ என்னிடம் வேண்டுதல் எதுவும் வைக்க தேவையே இல்லை. இனி உன் கோரிக்கைகள் முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் இன்றே இப்போதே சொல். நீ என்னிடம் நன்றியை கூற அதையே நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல் முறையை வழி நடத்துவேன். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு என் செல்லமே. இந்த முருகப்பெருமானை நீ அடைவதற்கு ஒரே சிறந்த வழி என்ன தெரியுமா? யாசகம் தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய், அல்லது அன்னதானம் செய்வதுதான். அன்னதானம் உனது பாவங்களை போக்கும் சக்தி படைத்தது. அன்னதானத்தில் பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அன்னதானம் என்பது ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன், நல்லவன், கெட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் இந்த பாகுபாட்டிற்கெல்லாம் அப்பாற்பட்டது. பசி என்று எந்த ஜீவராசிகள் உன்னிடத்தில் வந்தாலும் அதற்கு நீ வயிறார உணவளித்து அதன் பசியை போக்கு. இதன் மூலம் எனது பசியை
எனது பசியும் பறந்து போகும். உன் வீட்டில் மகாலட்சுமி சர்வ சக்தியுடன் குடிகொண்டிருப்பாள். உன் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்து காணப்படும் என் செல்லமே. நீ அழுதது, சிந்தித்தது, எனக்கு பிரியமானவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே என்பதுதானே உனக்கு. நீ எல்லோருக்காகவும் கஷ்டப்பட்டாய், இப்போது தளர்ந்து விட்டாய். என்னை நம்பித்தான் நீ வாழ்க்கையை நகர்த்துகிறாய். ஆறுதலான உறவுகள் விதியால் மாறுதலுக்கு உட்படும் பொழுது நீ தேடுவது இந்த முருகப்பெருமான் என்னைத்தானே. ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. உன் வாழ்க்கை கீழ் நோக்கி சென்ற பொழுது முதலில் உன்னை தடுத்து நிறுத்தினேன். மீண்டும் உன்னை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வழிகாட்டுகிறேன். ஆம் செல்லமே, முன்பை விட முன்னேற்றமான நிலைக்கு உன்னை இந்த முருகப்பெருமான் நல்லதொரு நிலையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். பிறகு பார், நிச்சயம் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றங்கள், நல்லதொரு முன்னேற்றங்கள் தொடரத்தான் போகின்றன. வாழ்வில் ஏற்றங்களை சந்தித்து மனதில் மகிழ்ச்சியுடன் என்னை சந்திக்க நீ என்னுடைய ஆலயத்திற்கு வருவாய் என் செல்லமே. என்னை சந்திக்க நீ திருச்செந்தூருக்கு நிச்சயமாக வருவாய். அப்போது உன் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். அது நிச்சயமாக நடக்கும். உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. என்னிடத்தில் நீ எப்போதும் முருகா முருகா என்று ஒருவருக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய். அந்த ஒருவர் நலமுடன் இருக்க வேண்டும், அனைத்தும் அவருக்கு கைகூட வேண்டும் எனவும் என்னிடத்தில் அழுது புலம்பி கேட்கிறாய். நன்று. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்யும்போது நீ இன்னும் என்னிடம் நெருக்கமாகிறாய் என் செல்லமே. என்னை என் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் என்றும் எல்லோரிடத்திலும் சொல்கிறாய். இப்போது கேள், உன் வேண்டுதல் நல்ல விதமாக நிறைவேறும் நேரம் இது. கவலையை விட்டுவிடு. அந்த கவலைகளை எல்லாம் முடக்கிவிடும் நேரம்தான் இது. நல்லதை நினை, நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. இதோ உன் மனதில் எழும் சலனமும் குழப்பமும் அனைத்தையும் விடுவித்து முருகா முருகா என்று என் நாமத்தை மனதார நினைத்து கொண்டே இரு. என்னை பிரார்த்தனை செய்யும் உன் பணிகளில் முழு மனதோடு ஈடுபடு. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் சிறப்பாகவும் புனிதமாகவும் மாறும். எந்த துன்பத்திலும் உன் கடமையிலிருந்து மட்டும் விலக நினைக்காதே. ஏனென்றால் நீ செய்யும் கடமைகளுக்கு பலன் நிச்சயமாக உன்னை வந்தடையும். இப்போது இந்த முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற்றுவிட்டாய். என் அருள் உன்னை வழி நடத்தி உனக்கான வெற்றியின் கதவை திறக்கும். ஆம், ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று என்னை மனதார நினைத்து கொண்டே உன் பணிகளை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.